ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் டெய்லி மற்றவங்க கூட பேசும் பொழுது நம்ம நிறைய கேள்விகள் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ நம்ம கேட்கக்கூடிய நிறைய கேள்விகளில் ஒரு 25 கேள்விகளை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் வீடு எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தவங்கள மீட் பண்ணுறோம், நம்ம அவங்க கூட பேசுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ உங்கள் வீடு எங்கே இருக்குது? இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? உங்கள் வீடு எங்கே இருக்குது? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் மதியம் சாப்பிட்டீர்களா? நீங்கள் மதியம் சாப்பிட்டீர்களா? இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச்? ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச்? நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீர்களா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இரவு உணவு சாப்பிட்டீர்களா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? நீங்கள் இரவு உணவு சாப்பிட்டீர்களா? இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு என்னை தெரியுமா? உங்களுக்கு என்னை தெரியுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? உங்களுக்கு என்னை தெரியுமா? Do you know me? Do you know me? உங்களுக்கு என்னை தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள்? நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள்? நம்ம புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோம், அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் டு யூ ஒர்க்? வேர் டு யூ ஒர்க்? நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தனியாகவா போகிறீர்கள்? நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம்ல, நீங்கள் தனியாகவா போகிறீங்க அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நீங்கள் தனியாகவா போகிறீர்கள்? ஆர் யூ கோயிங் அலோன்? ஆர் யூ கோயிங் அலோன்? நீங்கள் தனியாகவா போகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் யார்? நீங்கள் யார்? நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாத ஒருத்தர் வந்து நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூ? நீங்கள் யார்? யார் இவர்? யார் இவர்? இதை எப்படி கேட்கலாம்? நம்ம தேர்ட் பர்சன்ட்டை நம்ம கேட்போம், நம்ம ஒருத்தவங்களை காமிச்சு யார் இவங்க அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹூ இஸ் ஹீ? ஹூ இஸ் ஹீ? யார் இவர்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தயாரா? நீங்கள் தயாரா? இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நீங்கள் தயாரா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நெக்ஸ்ட் ஒன், அவன் தயாரா? அவன் தயாரா? இதை எப்படி கேட்கலாம்? இஸ் ஹீ ரெடி? இஸ் ஹீ ரெடி? அவன் தயாரா? நெக்ஸ்ட் ஒன், அவள் தயாரா? அவள் தயாரா? இதுக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இன்று மழை பெய்யுமா? இன்று மழை பெய்யுமா? இது எப்படி கேட்கலாம்? இன்று மழை பெய்யுமா? will it rain today? will it rain today? இன்று மழை பெய்யுமா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்படி வேலைக்கு போகிறீர்கள்? நீங்கள் எப்படி வேலைக்கு போகிறீர்கள்? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, how do you go to work? how do you go to work? நீங்கள் எப்படி வேலைக்கு போகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? டீ சாப்பிட்றீங்களா? காஃபி சாப்பிட்றீங்களா? லஞ்ச் சாப்பிட்றீங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் யூ ஈட்? வாட் யூ ஈட்? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், அந்த மாதிரி யார் உன்னிடம் சொன்னது? அந்த மாதிரி யார் உன்னிடம் சொன்னது? இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அந்த மாதிரி யார் உன்னிடம் சொன்னது? ஹூ டோல்ட் யூ தட்? ஹூ டோல்ட் யூ தட்? அந்த மாதிரி யார் உன்னிடம் சொன்னது? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் மறுபடியும் எப்பொழுது வருவீர்கள்? நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் கேட்போம், நீ எப்போ மறுபடியும் வருவ அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா,
when will you come back? when will you come back? நீ மறுபடியும் எப்போ வருவ? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த கேள்வி எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம்? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? Where do you live? Where do you live? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு காஃபி வேண்டுமா? உனக்கு காஃபி வேண்டுமா? இதை எப்படி கேட்கலாம்? Do you want coffee? Do you want coffee? உனக்கு காஃபி வேண்டுமா? நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம எதுக்காவது ரொம்ப நேரமாக யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நீ வரதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? எவ்வளவு நேரம் ஆகும்? How long will it take? How long will it take? எவ்வளவு நேரம் ஆகும்? நெக்ஸ்ட் ஒன், நீ அதை பற்றி கேள்விப்பட்டாயா? ஃப்ரெண்டு கூட பேசும்போது ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நீ அதை பற்றி கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நீ அதை பற்றி கேள்விப்பட்டாயா? Have you heard about it? Have you heard about it? நீ அதை பற்றி கேள்விப்பட்டாயா? நெக்ஸ்ட் ஒன், யார் சொன்னது? யார் சொன்னது? நம்ம கேட்போம்ல, ஒரு விஷயம் யாராவது நம்மகிட்ட சொன்னாங்கன்னா அதை யார் சொன்னது அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? யார் சொன்னது? இதை நம்ம இங்கிலீஷில் who said அப்படின்னு கேட்கணும். who said? யார் சொன்னது? நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? இதை எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு என்ன வேண்டும்? What do you want? What do you want? உங்களுக்கு என்ன வேண்டும்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? நான் ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, could you help me? could you help me? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? How do you feel? How do you feel? நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 கேள்விகளுமே நம்ம டெய்லியுமே நம்ம பேசக்கூடியதான கேள்விகள், மற்றவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடியதான கேள்விகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் நிறைய கேள்விகளை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.